இம்பார்ட்டன்ட் கேம் ஃபார் சிஎஸ்கே. சிஎஸ்கேக்கு மட்டுமே இல்லை, எக்கச்சக்க டீமுக்கு இன்றைக்கி நடக்க போகிற 2 மேட்சும் ஒரு குரூசியலான மேட்சாக இருக்கும். சப்போஸ் இன்றைக்கி மட்டுமே பஞ்சாப் கிங்ஸ் வந்து சிஎஸ்கே வின் பண்ணிட்டாங்கன்னா பாயிண்ட் ஷேப்பில் அப்படியே ஓப்பன் ஆன மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எஸ்ஆர்ஹெச், எல்எஸ்சி, கேகேஆர், ராஜஸ்தான் ராயல்ஸ் இவங்க ரெண்டுமே டாப் 4 வந்து இருக்காங்க. ஸோ இன்றைக்கி மட்டும் சிஎஸ்கே தோற்றுட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ளே ஆஃப் சான்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்னு சொல்லணும். அதோட கேகேஆர் வந்து அடுத்த 2 மேட்ச்சுமே வின் பண்ணிட்டேன்னா சிஎஸ்கே இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஏன்னா கேகேஆருக்கு அடுத்த 2 மேட்ச்சுமே எல்எஸ்சி அண்ட் எஸ்ஆர்ஹெச் இவங்க 2 டாப் 4க்கு குவாலிஃபை ஆகிற வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இந்த 2 டீமோட கேகேஆர் வின் பண்ணிட்டாங்கன்னா சிஎஸ்கேக்கு நல்ல சான்ஸாக இருக்குது. அதுக்கு முன்னாடி சிஎஸ்கே இன்றைக்கி நடக்க போகிற பஞ்சாப் கிங்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த மேட்ச்சை வந்து வின் பண்ணியே தீரணும். இந்த மேட்ச்சில் ஒருவேளை சிஎஸ்கே வின் பண்ணலாம், அடுத்த மேட்ச் ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கே ப்ளே ஆஃப் போகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்போடு இருக்குது. சிஎஸ்கே ஜெயிச்சுதானா ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும் ப்ளே ஆஃப் போகிறது. மற்ற டீம் ரிசல்ட்டை நம்ம கவனிக்க வேண்டாம், நம்ம டீமோட ரிசல்ட்டை மட்டும் கவனிச்சாலே போதும். ஒருவேளை சிஎஸ்கே இன்றைக்கி தோற்றாங்கன்னா கண்டிப்பாக மற்ற டீமோட ரிசல்ட்டையும் கவனிச்சு தான் நம்ம ப்ளே ஆஃப் போவாங்க இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக சிஎஸ்கே வின் பண்ணியே தீரணும். தரம்சாரால் நல்ல ஒரு ரெக்கார்டு இருக்குது சிஎஸ்கே. ஸோ இன்றைக்கி வின் பண்ணாங்க.